ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா ஒரு கேப் டவுன் தான். ஸோ ஒரு கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு ஒரு அப்பர் சைடில் ஒரு கன்சல்டேஷன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டே ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நியூஸ் வந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளோவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஸ்விங் ஆகிட்டுருக்கு. இது தாராளமாக நம்மளால் பார்க்கவும் முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. பட் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி மார்னிங்லேயே ஒரு விஷயம் நடந்தது. ஸோ எப்போவுமே ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ்லாம் மார்க்கெட் விழுந்தால் கூட ப்ரீமியமில் ஸ்பைக் இருக்கும், ஸ்ட்ராடல் வந்து எகுரும். பட் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ட்ராடல் வந்து இறங்குச்சு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் டிகே இருந்தது. சென்செக்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 450 பாயிண்ட் அதுலேயுமே டிகே இருந்தது. இது எதுக்கு டிகே இருந்தது அப்படின்றது கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்படியே வச்சு ஒரு 500 பாயிண்ட்டை வச்சு சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடலை வச்சு கரகரன்னு கரைச்சி ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. பட் இந்த ஒரு ப்ரீமியம் கரைஞ்சதுக்கான காரணம் அப்படின்றது ஓகே, இது நிஃப்டி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டேலாம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் பட் இது ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். சென்செக்ஸில் எதுக்கு 100 பாயிண்ட் குறைஞ்சி அகைன் வந்து ஏறிச்சு அப்படின்றதும் கிளியராக வந்து தெரியல. பட் சின்ஸ் வந்து மார்க்கெட்டில் இந்த ப்ரீமியத்தை வச்சு ஆடுற ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதான் சொல்லணும். நாளைக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இது வரைக்கும் கண்ணில் படலை அப்படின்றது தான் சொல்லணும். நியூஸ் தான் மார்க்கெட்டை வந்து டைரக்ட் பண்ணுது, இல்லைனா வந்து டைரக்ஷனை கணிக்குது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிஃப்டி 502 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியமும், சென்செக்ஸ் அடுத்த வார கான்ட்ராக்ட் 1953 பாயிண்ட் வச்சுருக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து ப்ளே பண்ண ரெடியாக இருக்குது. ஆயில் ரொம்ப வால்டைலாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆயிலை வச்சு தான் மார்க்கெட்டும் ஜிக்ஸாக்காக போயிட்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தென் எண்ட் ஆஃப் ஓடியில் 67 ஸ்டாக் வந்து லாங் சைடும், 114 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங்கும், 121 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டும் போயிட்டுருக்கு. டெய்லி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் ஷார்ட் அப்படின்றது தான் சொல்லணும். ரொம்ப அதிகப்படியான குவான்டிட்டியில் எஃப்ஐ இண்டெக்ஸில் ஷார்ட் போயிட்டுருக்குறாங்க. ஸோ 3000 கோடி ஷார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் 300-350 பாயிண்ட்டாக இறங்கணும். டோட்டலாக ஓவராலாக சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு லாஜிக் பாயிண்ட்டு. அதுக்கு பிஹைண்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் செல் பண்ணணும், இல்லைனா கழட்டி விடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நல்லா தெரியுதுங்க, ஹெவி வெயிட்ஸு பேங்க்ஸை வச்சு மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. நிஃப்டியும் அண்டு பேங்க் நிஃப்டியும் ஷார்ட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தென் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் 23,650 அட் த மணி வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 500 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கலாம். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா 22.7 இருக்குது. ஸோ ஃபார்வேர்ட் ஸ்கியூ, அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இப்போ பயத்தினால தான் மார்க்கெட்டும் இந்த ப்ரீமியமும் ஏறி இருக்குது, இந்தியா விக்ஸும் ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பயம் கொஞ்சம் தனியும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ மார்க்கெட்டில் இன்னும் பயம் அதிகமாகுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட் போகும் அப்படின்றது ஸ்கியூ. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக நேற்று முடிஞ்சது 593. பட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து ப்ரீமியமில் ஒரு பெரிய சேஞ்சஸே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு டீப்பு, அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 479 வரைக்கும் வந்துட்டு எண்ட் ஆஃப் ஓடியில் ஒரு 601 வரைக்கும் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ப்ரீமியத்தை வச்சு நாளையோட கேம் இருக்கும் அப்படின்றது. ஸோ டைம் சீரீஸில் கடந்த ஒரு மணி நேரம், ஓகேங்களா, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு கடைசி ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய புட்டு தான் அன்வைண்ட் ஆகிருக்கு. ஓடிஎம்மில் எஸ்பெஷலி வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அஃப்கோர்ஸ் டெய்லி இந்த மாதிரி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா செல்லர்ஸாலையும் நிற்க முடியாது அப்படின்றது தான். இன்னும் ப்ரீமியம் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் எவ்வளோ ப்ரீமியம் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கொஷின். ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் தான் வந்து முடிவு பண்ணுது. ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ஏறுது, நியூஸ் இன்பிட்வீனில் வருது, ரெக்கவர் ஆகுது, அங்கிட்ட இங்கிட்ட போத் சைடு வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி வந்து ட்ரேடர் வந்து கில் பண்ணுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ நிஃப்டியோடைய புட்கால் ரேஷியோ பிசிஆர் நியர்லி 0.689 இருக்குது. பிலோ 1 எனிதிங் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படின்றது சொல்லணும். எண்ட் ஆஃப் இஓடியில் ஆக்சுவலாக இன்றைக்கி சேஞ்ச் இன் ஒயை பார்த்தோம் அப்படின்னா புட்டை செல் பண்ணவங்க அதிகமாக இருக்காங்க. சேஞ்ச் இன் ஒயில் 2 கோடி புட்டை செல் பண்ணியிருக்காங்க, 1.39 கோடி வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக நம்ம பிக்சர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நியராக வந்து ஒரு 13.5 கோடி வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணியிருக்கிறாங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புட்டை வந்து 9.47க்கு செல் பண்ணி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ எனியாக வந்து பார்த்திங்கன்னா காலை அதிகமாக செல் பண்ணி மார்க்கெட்டில் ஃபீச்சர்ஸில் ஷார்ட் இருக்கும் அப்படின்றதுனால இதை தாராளமாக வந்து கேரி ஃபார்வர்டு கூட பண்ணுறாங்க அப்படின்றது இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். நேற்று தேசிய நிறைய தான் இருந்தது, மார்க்கெட் கீழே விழுந்தது. நாளைக்கும் சின்னதாக டவுன் கூட இருக்கலாம் அப்படின்றது தான். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது, அதுவும் பெருசாக இல்லை. ஸோ இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இறங்கியிருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறுற விஷயம். பட் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு கிளாரிட்டியாக ஒரு விஷயம் தெரியலாம். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த டேட்டாவை பார்க்கணுங்க. இன்றைக்கும் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% அவுட்டு. ஸோ மோர் தென் ஒரு 2000 கோடியாக செல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி செல் பண்ணுற பட்சத்தில் இன்னையோட ஷார்ட் இல்லைனா இன்றைக்கி இறங்கின விதம் கூட ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு மார்க்கெட்டில். அகெயின் வந்து ஷார்ட் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1500 2000 கோடி ஷார்ட் வரதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். எஸ்டன் நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். நேற்று போட்ட நம்ம சேனல் வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 நண்பருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பா. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 2% மேலே ஏறி மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து காட்டியிருக்கு. பட் வந்து டெஸ்பைட் வந்து கம்மி தான் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால வால்டிலிட்டியை பெருசாக வந்து ஸ்பைக் பண்ண விடலை அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த 500-550 பாயிண்ட் தான் ஸ்ட்ராடல் இருந்தது சென்செக்ஸில். ஸோ அந்த 550 பாயிண்ட்டு ரொம்ப கிளவராக மேலே ஒரு 500 பாயிண்ட் ஏற்ற விட்டு அகைன் ஒரு 500 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டு ஒரு மாதிரி வச்சு முடிச்சு விட்டாங்க. ஸோ நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு இருக்குது. சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் அடுத்த வார கான்ட்ராக்டாக ஒரு 1953 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து பதிவு பண்ணலாம். ஸ்கியூ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போக போக பயம் அதிகமாகி வால்டிலிட்டி வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ நியூஸ் தான் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்குது அப்படின்றது தான் சொல்லணுங்க டெஃபினட்டாக. ஸோ டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 நாளுடைய ஹையல் நோஸை மார்க் பண்ணிக்கங்க. அகெயின் வந்து லோவை ப்ரீச் பண்ணும்போது மார்க்கெட் தாராளமாக கீழே போகலாம் அப்படின்றது தான் சொல்லணும். பிபி டைனமிக்கோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டி ஆக்சுவலாக ஒரு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நியர்லி ஒரு 0.9% விழுந்திருக்கு. கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. ஸோ நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாகவே விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி கொஞ்சம் ஷார்ட் ஹெவியாக இருக்கலாம் அப்படின்றது தான். இந்த ஃபியூச்சர் வெர்சஸ் பாயிண்ட்டில் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் வந்து மேலே ஏறும் அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் ஏறி இருக்கா அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியலைங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்டட் தான் இருக்குது. ஓகேங்களா, இது கான்ட்ரா மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது இவ்வளோலாம் ஏறி இருக்கக்கூடாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. பட் இது ஏன் இவ்வளோ பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிட் கேப் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக க்ரீனில் முடிஞ்சிருக்கு. க்ரீனில் இருந்தது ரொம்ப நேரம். கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இதை ஷார்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஃப்ளாட்டான மார்க்கெட் அப்படின்றது. பட் இந்த ஃபியூச்சர் பாயிண்ட் 25 அப்படின்றது விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். பிசிஆரை ரீட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் நேற்று இருந்ததை விட க்ரீனில் இருக்குது, ஏறி இருக்குது அப்படின்றது. மார்க்கெட் கொஞ்சம் ஆப்ஷனில் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் வந்து புட்டை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றது இது மூலமாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதனால் நாளைக்கு மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி இல்லை. நேற்று இருந்ததை விட பொசிஷன் டேக்கிங் வந்து கொஞ்சம் ஓகே பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் டவுனில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் 4 மணிக்கு ஆக்சுவலாக இந்தியாவுடைய சிபிஐ அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்லப்படுற விஷயம் வந்திருக்கு. இது எதிர்பார்த்ததை விட அண்ட் ப்ரீவியஸாக இருந்ததை விடையும் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 3.1 சம்திங் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதிகம், எதிர்பார்த்ததை விட அதிகம் அப்படின்றதுனால மார்க்கெட்டுக்கு இல்லைனா எக்கனாமிக்கு இது ஒரு நல்ல நியூஸ் இல்லை அப்படின்றத சொல்லிக்கலாம். ஸோ மார்னிங் டிஸ்கஸ் பண்ண அந்த ப்ரீமியம் கிராஷ் தாங்க. ஸோ வேகமாக வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 950 சம்திங் இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இறங்கிருக்க வேண்டாம், பாதிக்கு பாதி வேகமாக வந்து ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் கேப்டும் சின்ஸ் வந்து மார்க்கெட் பயப்படும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா துளியும் கூட இல்லை. பட் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் நுழையாமலே அவங்களுக்கு அங்கே அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ கால் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு கூட அந்த எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்திருக்காது. ஓகேங்களா, புட்டு மேபி வந்து புட்டும் பெருசாக வந்து ஏறலை. இங்கே விஷயமே அதுதான். ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் 250 பாயிண்ட் வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன அந்த சென்செக்ஸோடைய அடுத்த மணி வந்து இருந்தது 250க்கு மேலே. ஆக்சுவலாக நேராக ஒரு காம்பினேஷனாக ஒரு 550 சம்திங் இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து புரியாத மாதிரி தான் இருந்தது காலையிலே. ஸோ ஏன்னா நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ப்ரீமியம் ஸ்பைக் ஆகும், ஸோ புதுசாக ஸ்ட்ராட்டஜி போட்டால் கூட ஓகே இன்றைக்கான இதை தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த 500 பாயிண்ட்டுக்கு போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு வெளியே போனது தான் ஆச்சு. 500 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 650-700 பாயிண்ட் மேலே போச்சு. அகைன் அங்கேருந்து ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. பட் இது ப்ரீமியம் கொடுத்ததை விட கம்மியான ஒரு விஷயம் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்தோன்னா இந்த 500 பாயிண்ட் கூட பெறாது. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ராடல் தான் 500 கரெக்டுங்களா. அயன் ஃப்ளைலாம் எடுத்திங்கன்னா 330-340 பாயிண்ட் தான் வரும். அப்போ அந்த 340 பாயிண்ட்டுக்கு இந்த ப்ரீமியம் கரெக்டு கிடையாது. இன்ட்ராடேல ஹோல்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற ஒரு பிளான் பண்ணுறாலும் கூட இந்த ப்ரீமியம் வந்து கட்டுப்படி ஆகாது. அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட் நியூஸ்லாம் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜிக்ஸாக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான் இன்ட்ராடே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இதுதான் அந்த விஷயம். ஸோ பார்க்கலாம், நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வால்டிலிட்டி வந்து தாராளமாக இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்லணுங்க. ஸோ விக்ஸு ப்ரீமியம் ஸ்கியூ எல்லாமே கண்டிப்பாக வால்டிலிட்டி இருக்கும். ஏன்னா நியூஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதே தான் ஃபியூச்சர்ஸும் பிசிஆரும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஷார்ட்ஸ் ஹெவியாக இருக்குது. ஃபியூச்சர்ஸை வச்சு ஹோல்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு பிசிஆர் பார்த்திங்கன்னா நியராக இதுக்கு முன்னாடி ரொம்ப
டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, காலையும் புட்டையும் இந்த பக்கம் 13 கோடி கால் செல் பண்ணால் 13 நியராக வந்து பார்த்திங்கன்னா புட்டையும் செல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கால் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, புட்டு கொஞ்சம் கம்மியாக செல் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றதுனால ஒரு சைட் டைரெக்ஷன் இல்லை ஒரு சைட் டைரெக்ஷனுக்கான ட்ரெண்டு இல்லைனா வந்து பொசிஷன் வந்து அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. நியூஸ் தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணுது. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.